கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு, இயேசு ஏன் ஞானஸ்நானம் பெற்றார்? இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது யோவான் ஸ்நானகன். யோவான் எந்த நாமத்தையும் குறிப்பிட்டதாக வேதத்தில் இல்லை. யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும் பொருட்டு மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று அப்போஸ்தலர் 19:4 குறிப்பிடுகிறது. இயேசுவின் மீது எப்படிப்பட்டதான விசுவாசத்தை யோவான் கொடுத்தான் என்பதை குறித்து நாம் இப்போது முதலாவது கவனம் செலுத்தப் போகிறோம். இயேசுவை குறித்து யோவான் சொன்ன முதல் அறிக்கையை மத்தேயு 3:11-12 ஆகிய வசனங்களில் இவ்விதமாய் பார்க்கிறோம். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றார். இந்த அறிக்கையில் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னதை வைத்து இயேசுவே பரமபிதா என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். எப்படி? லூக்கா 11:13 பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று பார்க்கிறோம். இதன் அர்த்தம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியை கொடுக்கும் சக்தி பரமபிதாவுக்குத்தான் உண்டு என்பதாகும். எனவே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கும் இயேசுவை பரமபிதா என யோவான் மத்தேயு 3:11 இயேசு சொன்ன அறிக்கையின் மூலம் அறிந்து கொள்கிறோம். இந்த அறிவு யோவானுக்கே இருந்ததா என்பது சந்தேகத்துக்குரியது. ஏனென்றால், நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்று லூக்கா 1:31 யோவான் ஸ்நானகன் சொல்லியுள்ளான். மேலும் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என யோவான் மத்தேயு 11:3 லூக்கா 7:19 ஆகிய வசனங்களில் அவன் கேள்வி எழுப்பியுள்ளான். யோவானுடைய இந்த கேள்விகளுக்கு காரணம் இயேசுவின் மீது அவன் கொண்ட சந்தேகமே. யோவான் 1:34 இவரே தேவனுடைய குமாரன் என்றும், யோவான் 1:29 மற்றும் 36 ஆகிய 2 வசனங்களில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டிக்குட்டி என்றும் சாட்சி கொடுத்தான். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று சாட்சி பகர்ந்த யோவான் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சொல்லவில்லை. இருப்பினும் யோவானுடைய சீசர்களில் ஒருவனாகிய சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். ஆனால் யோவான் ஸ்நானகனோ யோவான் 3:29 மற்றும் 31 ஆகிய 2 வசனங்களில் மணவாட்டியை உடையவனைய மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று என்றும், உலகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமி கருத்துகளை பேசுகிறான், பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் என்றும் சொன்னாலும் இயேசுவே கிறிஸ்து, அதாவது இயேசுவே யெகோவா என்னும் அறிக்கை
அவன் வாயில் வரவே இல்லை. அதுவும் தேவனுடைய சித்தம்தான். இயேசுவே கிறிஸ்து அல்லது இயேசுவே யெகோவா என்னும் சத்தியம் முதலாவது சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவனுக்கே வெளிப்பட்டது. யோவான் இயேசுவை கிறிஸ்து என்று அறியாததால் அவர் மீது வருகிறவர் இவர்தானோ என்று சந்தேகப்பட்டான். இந்த அவனுடைய சந்தேகம் அவனுடைய சீசர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடவலாயிருந்தது. எனவே மத்தேயு 11:11 இயேசுவானவர் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் யோவானிடம் பெரியவனாய் இருக்கிறார் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யத்தில் யோவான் ஸ்நானன் எல்லாரிலும் சிறியவனாய் இருப்பான் என்பதே அதன் அர்த்தம். மத்தேயு 18:7 இயேசுவானவர் இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்றார். இடரல் என்றால் என்ன? நமது ஒரே கர்த்தரும் ஒரே மெய்யான தேவனும் பிதாவும் ஆகிய இயேசுவின் மீது அவர் மாத்திரம் தேவன் இல்லை, அவர் மாத்திரம் கர்த்தர் இல்லை, அல்லது அவர் நித்திய பரமபிதா இல்லை, அல்லது அவர் தெய்வமே இல்லை, அல்லது அவர் கர்த்தரே இல்லை போன்றதான அவிசுவாசத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளோ செயல்களோ இதை செய்கிறவனை மாத்திரம் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய விடாமல் தடை செய்யாது. அவனது செயல்களை அவனது வார்த்தைகளை பார்க்கிறவர்களும் கேட்கிறவர்களும் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. எனவே அவைகள் இவர்களை கேட்கிறவர்களையும் பார்க்கிறவர்களையும் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய விடாமல் தடுக்கின்றன. இவ்விதமாய் எபேசியர் 5:5 சொல்லப்பட்ட தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நுழைய விடாமல் தடுக்கும் எந்த செயலானாலும் எந்த வார்த்தைகளானாலும் அவைகளுக்கு இடரல் என்று பெயர். இயேசுவை குறித்தான யோவானுடைய சந்தேகம் அநேகருக்கு இடர்களை உண்டாக்கி இருக்கும் என்பதால் இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ என்றார் இயேசு. மேலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்கின்றார் இயேசு. ஒரு மனிதனிடம் இயேசு மாத்திரம் தேவன் இல்லை, அவர் மாத்திரம் கர்த்தர் இல்லை, நித்திய பிரம்மபிதா இயேசு கிடையாது, அவர் தெய்வமே இல்லை, கர்த்தரே இல்லை என்பதாக ஒருவன் சொன்னால் அது இடரலான காரியம். இயேசுவை குறித்து கிறிஸ்துவா, அவர் யெகோவாவா அல்லது இல்லையா என்கின்ற யோவானின் சந்தேகம் அவருடைய சீசர்களையும், இந்த கேள்வியை இயேசுவிடமே அவருடைய சீசர்கள் கேட்கும் போது கேட்டுக்கொண்டிருந்த மற்றவர்களையும், இந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்க போவதை யாரிடமெல்லாம் யோவானின் சீசர்கள் அவரை பார்க்குவர் முன்னதாக சொன்னார்களோ அல்லது பார்த்த பின்பும் சொன்னார்களோ அவர்கள் எல்லாரையும் இயேசுவை குறித்து இடரல் அடைய செய்திருக்கும். இந்த இடரலுக்கு காரணமான யோவான் ஸ்நானகனுக்கு ஐயோ, இதன்படி அவன் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் பங்கடைய கூடாது, முடியாது. ஆனாலும் ஒருவேளை அவன் லூக்கா 1:17 சொல்லப்பட்டபடி எலியாவின் ஆவியை உடையவனாய் யெகோவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே நடந்து யெகோவாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண காரணத்தினாலோ என்னவோ பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டான். அங்கே அவன் எல்லாரிலும் சிறியவன் என்கின்ற ஸ்தானத்தையே பெற்றான். அவன் யெகோவாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணினான் என்பதாகவே அரமேயிக் பைபிள் இன் பிளேன் இங்கிலீஷ் மற்றும் யெகோவா சாட்சியாளர்களின் தமிழ் வேதாகமம் போன்றவற்றில் மத்தேயு 3:3, லூக்கா 1:17, லூக்கா 1:76, லூக்கா 3:3
மற்றும் யோவான் 1:23 ஆகிய வசனங்களில் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம். இதன் மூலம் யோவான் ஸ்நானனுக்கு பின் வந்த இயேசு கிறிஸ்துவை யெகோவா என்றே யெகோவா சாட்சியாளர்கள் தங்களது வேதாகம மொழிபெயர்ப்பின் மூலம் அறிக்கை பண்ணியிருப்பது மகிழ்ச்சி தரத்தக்க ஒன்றாகும். இயேசுவை குறித்தான இப்படிப்பட்டதான யோவானின் சந்தேகம் போன்றதான இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம் என்பதாக லூக்கா 17:1 பார்க்கிறோம். இடர்கள் வருவது அவசியம் என்று இயேசு ஏன் மத்தேயு 18:7 சொன்னார்? பதரையும் கோதுமை மணியையும் பிரிப்பதற்கு பயன்படுத்தும் தூற்று கூடையே இப்படிப்பட்ட இடர்கள். உதாரணமாக மத்தேயு 15:11-12 ஆகிய வசனங்களில் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொன்னதை கேட்ட பரிசேயர்கள் இடர்கள் அடைந்தார்கள். களைகளை வேரோடு பிடுங்குவதற்காக இடர்கள் பயன்படுவதாக இயேசு மத்தேயு 15:13 சொல்லி இடர்களின் அவசியத்தை விளக்குகிறார். இயேசுவை நித்திய பரமபிதா இல்லை என்று ஒரு புறத்தில் சொல்லுவதையும், இயேசுவே நித்திய பரமபிதா என்று மறுபுறத்தில் சொல்லுவதையும் கேட்கின்ற ஒருவனை எது சத்தியம் என அறிய வைப்பது அவனுடைய வேத வசனத்தின் மீது அவன் கொண்டுள்ள ஆழ்ந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் பொறுத்தே ஆகும். வேதத்தில் இடைச்செருகப்பட்ட மற்றும் நீக்கப்பட்ட வேத வசனங்களை வேதம் எழுதப்பட்ட மூல பாஷையிலிருந்து ஆராய்ந்து கண்டறிந்து இயேசுவின் மீதான விசுவாசத்தை விட்டு விலகாதபடி காத்துக் கொள்கிறவனால் தான் சங்கீதம் 37:3 சத்தியத்தை மேய்ந்து கொள்ள முடியும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசுவும் யோவான் 5:39 சொல்லியிருக்கிறார். உதாரணமாக ஏசாயா 9:6 இயேசுவை நித்திய பிதா என்று இருப்பதை வைத்து அவர்தான் நமக்கு நித்திய பரமபிதா என்கின்ற விசுவாசத்திற்குள் முதலாவது நாம் வந்துவிட வேண்டும். அதில் மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. பின்பு இது உண்மைதானா என்பதை மற்ற வசனங்களை ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். இயேசு மெய்யான ஒளியாகிய பிதா என்று சொல்லக்கூடிய எபிரேயர் 2:14, 1 பேதுரு 1:17, யோவான் 12:36 போன்ற வசனங்களை நம்பி இயேசு என்னும் மெய்யான ஒளியின் பிள்ளைகளாகி இப்படிப்பட்ட இடர்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். யோவான் ஸ்நானனைப் போல இயேசு நித்திய பிதாவா இல்லையா என்று சந்தேகப்படுகிற ஒருவனால் நிச்சயமாக பரலோகத்திற்கு சொந்தக்காரனாக முடியாது. ஏனென்றால் யோவானுக்கும் கீழான ஒரு ஸ்தானம் பரலோகத்தில் இல்லை. இப்படி கீழான நிலையில் உள்ள ஒரு மனிதனிடமே இயேசுவானவர் ஞானஸ்நானத்துக்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார் என்றால் இதன் கருத்து என்ன? ஞானஸ்நானம் எடுக்கின்றவனுடைய விசுவாசமும் அவனுடைய மனம் திரும்புதலுமே அவன் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமாகும். மற்றபடி ஞானஸ்நானம் கொடுக்கிறவன் அவிசுவாசியாக இருந்தாலும் மனம் திரும்பாதவனா இருந்தாலும் அது ஞானஸ்நானம் எடுக்கிறவனை பாதிப்பதில்லை என்பதை காண்பிக்கவே இயேசு தம்மையே சந்தேகப்பட்ட யோவானிடம் ஞானஸ்நானம் எடுத்து காண்பித்தார். மத்தேயு 3:15 சொல்லப்பட்டபடி ஒரு நீதியை நிறைவேற்ற இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். இது விசுவாசத்தினாலாகும் நீதி. இது நீதியை தேடாத நிலையில் இருந்த புறஜாதியாராகிய நமக்கே உரித்தான நீதி என்பதாக ரோமர் 9:30 நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நீதி நமக்குரிய நீதி. இந்த விசுவாசத்தினாலாகும் நீதி என்பது கிறிஸ்து வேறொருவர் சொல்லி அல்லது அனுப்பி அவர் பூமிக்கு
எல்லா நீதியும் நிறைவேற்ற வரவில்லை. இந்த கிறிஸ்துவை வேறொரு சொல்லி அல்லது வேறொரு அனுப்பி அவர் பூமிக்கு வரவில்லை. அதுபோல கிறிஸ்து தான் மருத்துவரிலிருந்து ஏறுகிற பாதாளத்திற்கு வேறொருவர் கீழே இறங்கி போகவில்லை என்பதே அந்த விசுவாசத்தினாலாகும் நீதி என்பதை ரோமர் 10:6-8 6-7-8 ஆகிய வசனங்களில் அறிகிறோம். இதிலிருந்து அவரே தேவன், வேறொரு தேவன் பிதா என்னும் ஸ்தானத்தில் இல்லை, அவரே நித்திய பிதாவாய் இருக்கிறார் என்பதை ஏசாயா 9:6 மூலம் அறிய வருகிறோம். இது போலவே கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெறும்போது வானத்திலிருந்து சத்தம் உண்டாக்க பண்ணும்படி வானத்தில் இருப்பவர் யார், அல்லது புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி வர பண்ணும்படி பரிசுத்த ஆவியாய் வந்தவர் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதுமின்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. சங்கீதம் 71:19 இதுவே தேவ நீதி. ஏனென்றால் பிலிப்பியர் 2:6 தேவனுக்கு சமமாயிருப்பதாக இயேசுவை குறிப்பிட்டிருப்பது தவறு. ஏனென்றால் சங்கீதம் 71:19 தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அதாவது தேவனுக்கு சமமாய் நிகராய் ஒருவரும் இல்லை என்பது இதன் பொருள். எனவே பிலிப்பியர் 2:6 சமம் என்கின்ற பொருள்படாத ஃபார்ம் ஃபார்ம் என்கின்ற ஆங்கில வார்த்தை அநேக ஆங்கில வேதாகமங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஃபார்ம் என்கின்ற இந்த ஆங்கில வார்த்தைக்கு விசிபிள் ஷேப், அதாவது காணக்கூடிய தோற்றம் என்பது பொருள். எனவே இயேசுவை குறித்து பிலிப்பியர் 2:6 காணக்கூடிய தேவனாய் இருப்பதை என்பதாக மொழிபெயர்த்திருக்க வேண்டும். ரோமர் 1:17 இதுவே விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி ஆகும். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை என்று ரோமர் 3:22 சொல்லுகிறது. திரித்துவக்காரர்களும் திரியேகத்துவக்காரர்களும் இந்த தேவ நீதியை அறியாமல் இயேசு நித்திய பிதா இல்லை என்கின்ற தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கும் அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அந்த ஞானஸ்நானமே தேவநீதி. அப்போஸ்தலர் 22:16 பாவங்கள் கழுவப்படுவதற்கும் அப்போஸ்தலர் 2:38 பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறவும் கலாத்தியர் 3:27 கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளவும் நாம் கீழ்ப்படியும் ஞானஸ்நானம் 1 Peter 3:21 தேவனோடு நாம் ஏறெடுக்கும் ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாகும். அப்போஸ்தலர் 22:16 அப்போஸ்தலர் 2:38 கலாத்தியர் 3:27 உள்ள வசனத்தின்படி கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளவும் நாம் கீழ்ப்படியும் ஞானஸ்நானம் 1 Peter 3:21 தேவனோடு நாம் ஏறெடுக்கும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாகும். அப்போஸ்தலர் 22:16 அப்போஸ்தலர் 2:38 கலாத்தியர் 3:27 1 Peter 3:21 ஆகிய வசனங்களை நம்பினால் விசுவாசித்தால் கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் என்னும் கப்பல் சேதப்படாது.
1 தீமோத்தேயு 1:19 சொல்லப்பட்டபடி நல் மனசாட்சியை தள்ளிவிடாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்நானத்திற்கு தாமதிக்காமல் உடனே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 28:19 பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் நாமத்தினாலே என்று சொல்லி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள இயேசுவால் இட்ட கட்டளைக்கு தான் நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள மறுக்கிறவன் இயேசுவின் நாமத்தின் வல்லமையை ரட்சிப்புக்கு உதவாது என குறைத்து மதிப்பிடுகிறவனாய் மாறுகிறான். இது எவ்வளவு பெரிதான பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 28:19 இயேசு ஞானஸ்நானத்துக்குற்றே பேசவில்லை என்பதையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து என்கின்ற பகுதி இடைச்செருகப்பட்ட பகுதி என்பதையும் சென்ற வார செய்தியிலே நாம் பார்த்தோம். நாங்கள் சொல்லுவது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்கு உண்மையை சொல்லுகிறோம். ரோமர் 3:7-8-9 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டபடி எங்கள் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு இயேசுவுக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நாங்கள் பாவிகள் என்று தீர்க்கப்படுவானேன். நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூசித்து சொல்லுகிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினி நீதியாயிருக்கும். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து என்கின்ற மத்தேயு 28:19 உள்ள பகுதி இடைச்சேர்க்கப்பட்ட பகுதி என்பதை ஆதாரபூர்வமாக நாங்கள் விளக்கியும் நீங்கள் நம்பாமல் சாத்தானுக்கு செவி சாய்க்கிறீர்கள். ஏனென்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. இதை உணருங்கள். இதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுப்பது ரட்சிப்புக்கேற்ற கிரியை என்பதை ஏசாயா 61:8-9-10 ஆகிய 3 வசனங்கள் மூலம் அறிய வருகிறோமே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் தேவையில்லை, அது இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு புறம்பானது என்று சொல்லும் மனிதர்களை விட்டு விலகி அப்போஸ்தலர் 2:40 அறிவுறுத்தப்பட்டுள்ளபடி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். எங்கள் மீது தவறான போதனையை சொல்லுகிறார்கள் என்பதாக சந்தேகம் இருந்தால் இணையதளத்தில் வாஸ் Matthew 28:19 and added test என்று டைப் செய்து திறந்து பாருங்கள். கிறிஸ்தவக்காரர்கள் செய்துள்ள இடைச்சர்கள் என்பதை கண்டு அவர்களை விட்டு உடனே விலகுங்கள். நமக்கு தேவை பரலோக ராஜ்யம். இயேசு பரமேறிய பின்பே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்று கட்டளையாக கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்று நாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. மனம் திரும்பலுக்கென்றோ பாவ மன்னிப்புக்கென்றோ இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதில்லையே. 2 கொரிந்தியர் 5:21 படி அவர் பாவம் அறியாதவராயிற்றே. அப்போஸ்தலர் 2:27, அப்போஸ்தலர் 4:30, அப்போஸ்தலர் 13:35, 1 கொரிந்தியர் 1:31, வெளிப்படுத்தல் 6:10, வெளிப்படுத்தல் 16:5 ஆகிய வசனங்களின்படி அவர் பரிசுத்தராயிற்றே. 1 பேதுரு 2:22 படி அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லையே. என்னின் பாவம் உண்டு என்று என்னை யார் சுட்டிக்காட்டக்கூடும் என்ற கேள்வியை எழுப்பினவர் அவர் அல்லவா? வெளிப்படுத்தல் 15:4 தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் என்று எழுதப்பட்டுள்ளதால் கர்த்தராகிய இயேசுவுக்கு பயப்படாமலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் யார் இருக்கலாம்? ஞானஸ்நானம் பெற அவசியம் இல்லாதவராய் இருக்கும் போது ஏன் ஞானஸ்நானம் அவர் எடுத்தார்? ஞானஸ்நானத்தின் அவசியத்தை
நமக்கு கற்பிக்கவே இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலான ஞானஸ்நானத்தில் இருக்கிறது என்பதை இப்போது அநேகர் ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்பட ஞானஸ்நானம் அவசியமில்லை என போதிப்பது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவமாகும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். என்ன விசுவாசம்? இயேசுவின் மீது தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து, அதாவது தேவனுடைய குமாரனாகிய யெகோவா அல்லது தேவனுடைய குமாரனாகிய நித்திய பரமபிதா என்பதே அந்த விசுவாசம். கிறிஸ்து என்றாலே யெகோவா அல்லது நித்திய பரமபிதா என்று அர்த்தம். இந்த விசுவாசத்தை பெற்றவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற தயங்க மாட்டான். என்னை விசுவாசிக்கிறவன் என்று யோவான் 11:25, 14:12 ஆகிய வசனங்களில் இயேசு யாரை குறிப்பிடுகிறார் என்று யோசித்து பார்த்தீர்களா? இயேசுவாகிய தன்னை 1 யோவான் 5:20 மற்றும் ஏசாயா 9:6 படி ஒன்றான மெய்யான தேவனாகிய பரமபிதா என்று விசுவாசிப்பவர்களையே இயேசு குறிப்பிடுகிறார். இயேசுவானவர் பெற்ற ஞானஸ்நானத்தின் மூலம் மற்றொரு பாடத்தையும் நாம் கற்றுக்கொள்ள உள்ளோம். ஒருவர் இயேசுவுக்கென்று சாட்சியாக தனது ஊழியத்தை துவங்க முன்பு அவன் உண்மையாய் மனம் திரும்பி இயேசுவை நித்திய பரமபிதா என விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். இதன் மூலம் பாவ மன்னிப்பையும் பரிசுத்த ஆவியின் வரத்தையும் அவன் பெற்றுள்ளபடியால் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்தான விசுவாசத்தை சொல்லவோ ரட்சிப்பின் பாதையை காண்பிக்கவோ பலமுள்ளவனாயிருப்பான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறாத ஒருவன் கர்த்தராகிய இயேசுவுக்கு ஊழியம் செய்ய தகுதியற்றவன். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறாதவரை அவன் ரட்சிப்படையாத நிலையில் தான் இருப்பான். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானமாக நியமிக்கப்பட்டது அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்றுக் கொள்வதுதான். பாவ மன்னிப்புக்கென்று வேறு எந்த ஞானஸ்நானமும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறாமல் ரட்சிக்கப்படாத நிலையில் இருக்கும் ஒருவன் குருடனுக்கு சமமாகிறான். இப்படிப்பட்ட ஒருவனால் மற்றவர்களை ரட்சிப்பின் பாதையில் எப்படி வழிநடத்த முடியாதே. லூக்கா 6:39 குருடனுக்கு குடன் வழிகாட்ட கூடுமோ, இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா என்று சொல்லப்பட்டுள்ளது. ஞானஸ்நானத்தை இயேசுவின் நாமத்தினாலே கொடுப்பது தவறு என இயேசுவின் நாமத்தை குறித்து இடரில் அடைந்தவர்களை விட்டு விலகுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடாயிருக்கிறார்கள் என்று மத்தேயு 15:14 இயேசுவானவர் சொல்லி நம்மை எச்சரிக்கிறார். மத்தேயு 15:1-11 ஆகிய வசனங்களில் எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமன்னவாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே, நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ணாமல் போனாலும் அவருடைய கடமையை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயில் இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொன்ன ஓமையை சொன்ன போது பரிசேயர்கள் அதை கேட்டு ஏன் இடரில் அடைந்தார்கள்.
அவர்கள் இடரடைந்தது உண்மைதான். தாங்கள் பேசின வார்த்தைகளையும் செய்கைகளையும் இயேசு குற்றப்படுத்துகிறதை அவர்கள் தாங்கிக் கொள்ளாததே அதற்கு காரணம். அது போல இயேசுவை பிதா இல்லை என்பவனுக்கு சாத்தானே பிதா என்பதை இயேசு பிதா இல்லை என்பவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இடர்கள் அடைகிறான். மத்தேயு 15, 16, 17, 20 வரையில் உள்ள வசனங்களில் பேதுரு இயேசுவை நோக்கி, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்ற ஓமையை சொன்னபோது பேதுரு எங்களுக்கு அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதிருக்கிறீர்களா? உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வரையாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். எனவே இயேசுவை நித்திய பிதா இல்லை, தேவன் இல்லை என்று சொல்லும் முன்பு சற்று யோசித்து பேச வேண்டிக் கொள்கிறோம். ஒரு பிள்ளை தன்னை பெற்ற தகப்பனை நோக்கி, நீர் என் தகப்பன் அல்ல என்பானால் தகப்பனுடைய இருதயம் எவ்விதமாய் வேதனைப்படும் என்பதை யோசித்து பாருங்கள். உங்கள் தகப்பனை யாரென்று கண்டுகொள்ளுங்கள். அதற்காகவே இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். இயேசு ஞானஸ்நானம் எடுத்ததற்கும் பிதாவை கண்டுகொள்வதற்கும் என்ன சம்பந்தம்? மத்தேயு 3, 15, 16 ஆகிய வசனங்களில் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. வானத்திலிருந்து சத்தம் பிதாவினால் உண்டானது. இயேசு இங்கே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது பூமியில். அவரே எப்படி பிதாவாயும் இருக்க முடியும் என்று சிலர் கேட்கின்றனர். வானம் திறக்கப்பட்டு புறாவை போல் இறங்கிய தேவ ஆவி பரிசுத்த ஆவியானவரே. இயேசுவே எப்படி பரிசுத்த ஆவியாய் தமக்கு மேலே தாமே வந்திறங்க முடியும் என்று சிலர் கேட்கின்றனர். அதைவிட கேவலமாக இயேசு என்ன டபுள் ஆக்டா, ட்ரிபிள் ஆக்டா பண்ணுகிறார் என்றெல்லாம் கேலி செய்கின்றனர். அவர்களது முதல் கேள்வி, பூமியிலே ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டிருக்கிற இயேசுவே எப்படி பரலோகத்தில் பிதாவாயும் இருக்க முடியும் என்பது. மத்தேயு 23:9 படி பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் இருக்கிறவர் ஒருவரே, அவர்தான் பிதாவாகிய தேவன். இந்நிலையில் பரலோகத்திலும் இருக்கிறவர் நான் தான் என்று இயேசு யோவான் 3:13 சொல்லுகிறார். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவமான மனுஷகுமாரன் என்று தம்மை இயேசு குறிப்பிடுகிறார். பரலோகத்திலிருந்து பூமிக்கு குமார ஸ்நானத்தில் இறங்கி வந்து ஞானஸ்நானத்துக்கு உட்படுத்திய தேவன் தாமே பரலோகத்தில் பிதாஸ்தானத்திலும் இருந்து கொண்டு வானத்திலிருந்து சத்தம் உண்டாக்கினவரும் இயேசுவே. நன்றாக கவனிங்கள். பரலோகத்திலிருந்து பூமிக்கு குமாரஸ்நானத்தில் இறங்கி வந்து ஞானஸ்நானத்துக்கு உட்படுத்திய அந்த தேவன் தாமே பரலோகத்தில் பிதாஸ்தானத்திலும் இருந்து கொண்டு வானத்திலிருந்து சத்தம் உண்டாக்கினவரும் அவரே, இயேசுவே. இரண்டாவது கேள்வி, புறாவை போல் இயேசுவின் மீது வந்திறங்கிய தேவ ஆவியானவர் யார்? இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இரண்டாம் ஆதாமாக பூமிக்கு வந்த கர்த்தர். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் இந்த இயேசுதான் என்பதை முதல் கேள்விக்கான விடையின் மூலம் கண்டுகொண்டோம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு ஒரு கர்த்தர், கர்த்தராகிய யெகோவா வேறொரு கர்த்தர் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட கர்த்தர் இருப்பதாகிவிடும். ஆனால்
உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று உபாகம் 6:4, 2 ராஜாக்கள் 19:19, ஏசாயா 37:20 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். இதுதான் கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை என்று மார்க் 12:29 இயேசு சொல்லுகிறார். இந்த ஒரே கர்த்தராகிய இயேசுவே ஆவியானவர் என்று 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது. கிறிஸ்துவின் ஆவி 1 பேதுரு 1:9-12 ஆகிய வசனங்களில் நமது விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைந்து கொள்ளுங்கள் என்றும், ரட்சிப்பினால் நமக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்றும், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின் வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும், அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள் என்றும், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது என்றும், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது என்றும், இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. மேற்சொன்னவற்றில் நாம் அறிய வருவது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் பாடுபடும் முன்பே அந்த தீர்க்கதரிசிகளுக்கு முன்னறிவிக்க வந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் யார்? இந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவராய்த்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் ஆவியானவர் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னறிவிக்க வந்த போது கிறிஸ்து பூமியில் அல்லவா இருந்தார். எப்போது ஆவியானார்? கர்த்தராகிய இயேசு மனுஷகுமாரனாய் இருக்கும் போது மாத்திரம் அல்ல, இடைவிடாமல். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, இடைவிடாமல் பரிசுத்த ஆவியானவராயும் இருக்கிறார். இப்போது இயேசு எபிரேயர் 9:24 பரலோகத்தில் 9:24 பரலோகத்தில், வெளிப்படுத்தல் 5:6 சொல்லப்பட்டபடி அடைக்கப்பட்ட வண்ணமாயுள்ள சரீரத்தில் இருக்கிறார். ஆக பரலோகத்தில் அடைக்கப்பட்ட வண்ணமான சரீரத்தில் இருக்கிறார். 10:28-20 உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் நம்மோடு கூடவும் இருக்கிறார். 10:18-20 2 பேராவது 3 பேராவது கிறிஸ்துவ நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவரவர்கள் நடுவிலேயும் இருக்கிறார். ஆக ஒரே நேரத்தில் இப்படி பல இடங்களில் அவரால் இருக்க முடியும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இயேசு பரிசுத்த ஆவியாயும் இருக்கிறார், அதே சமயத்திலே உருவம் உடையவராயும் இருக்கிறார். பரலோகத்திலே அவர் பரிசுத்த ஆவியாய் இப்போதும் எப்போதும் இருக்கிறார். எனவே இயேசு ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவர் மேல் புறாவை போல் இறங்கிய பரிசுத்த ஆவியானவரும் நம் இயேசுவே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மூன்றாவது கேள்வி, இயேசு ட்ரிபிள் ஆக்ட் பண்ணுகிறாரா என்பது. இயேசு ஒரே நேரத்தில் 3 கோடிக்கணக்கான இடத்தில் இருக்க முடியும் என்பதை நிரூபிக்கவே மத்தேயு 18:20 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இயேசுவின் நாமத்தினாலே கூடியிருக்கும் நிகழ்வு உலகில் பல இடங்களில் ஒரே நேரத்தில் இருக்கலாமே. ட்ரிபிள் ஆக்ட் என்று இயேசுவை கிண்டல் பண்ணுகிறவர்களே, இப்போது அவரை எத்தனை ஆக்ட் பண்ணுகிறார் என்று சொல்ல போகிறீர்கள்? இயேசுவை குறித்தான நமது வாயின் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும். இயேசுவானவர் திருத்துவ அல்லது திரியேகத்துவ தெய்வமாக தான் இருப்பதாக அவர் பெற்ற ஞானஸ்நானத்தின் மூலம் காண்பிக்கிறார் என்று நினைப்பதும் தவறு. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க ஜலத்தினால் பிறக்க வேண்டும் என்பதற்கு மாதிரி காண்பிக்கவே அவர் ஞானஸ்நானம் பெற்று காண்பித்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் மெய்யான தேவனும் கர்த்தருமாகிய இயேசுவின் பிள்ளையாக பிறந்து அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். என் மகனே,
என் பிள்ளையே என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் என்பதே உண்மை. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை பிதாவாய் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கே தேவனாகிய அவருடைய பிள்ளையாகும் தகுதியும் அதிகாரமும் கிடைக்கும் என யோவான் 1:12 மூலம் அறிய வருகிறோம். நண்பர்களே, கிறிஸ்துவின் பிள்ளையாக விரும்புங்கள், வாருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை பிதாவின் நாமம் என நம்பி விசுவாசித்து அவருடைய நாமத்தில் பாவ மன்னிப்பு கொண்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் வரத்தையும் அடைந்து கொள்வோமாக. அப்போதுதான் யோவான் 3:5 படி பரலோகமும் நமக்கு சொந்தமாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்நானத்திற்கு இயேசுவே நித்திய பரமபிதா என்னும் விசுவாசத்துடன் மனம் திரும்பி கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரமே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என்னும் பாட்டை பாட முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுடைய ஆத்துமாக்கள் அவருடைய நாமத்தை பாவ மன்னிப்புக்கு உதவாது என்று காட்டுவதாக கருதப்படுவதால் அவைகள் பாதாளமே செல்லும். அங்கு பாதாளத்தில் வேதனையும் பற்கடிப்பும் உஷ்ணத்தின் தாக்கமும் தீராத தாகமும் பசியும் பட்டினியும் நிர்வாண நிலையுமே இருக்கும். குறைந்தது 1000 வருடம் இந்த பாதாளத்தின் தாக்கத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இயேசுவை பரமபிதா என நம்பியும் அவருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்க மறுக்கிறவர்களும் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் பாதாளத்தில் இருந்த இடத்தில் தான் தள்ளப்படுவர். பரதேசியில் இழப்பாரும் பாக்கியத்தை இவர்களும் இழந்து விடுவர். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்நானத்தின் மேன்மையை உணர்ந்து அதற்கு தாமதம் இல்லாமல் உடனே கீழ்ப்படைய கடவோம். மத்தேயு 15:8 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்று இயேசுவானவர் சொன்னது இப்போது யாரை குறித்து என்று நினைக்கிறீர்கள்? திருத்துவக்காரர்களே, திரியேகத்துவக்காரர்களே, உங்களை குறித்துத்தான் என்பதை உங்களால் கண்டுகொள்ள முடியவில்லையா? இயேசுவை ரோமர் 9:5 உள்ள சர்வத்திற்கும் மேலான தெய்வமாக உங்களால் உயர்த்த முடியாததும் 2 Corinthians 11:2 படி அவரோடு நடைபெற உள்ள திருமண நிச்சயமாகிய உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டு கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவாகிய ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட அவருடைய பிரசுத்தமான மேலான நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற மறுப்பதாலும் 1 Corinthians 1:13 படி நமக்காக சிலுவையிலே அறைப்பட்டு ரத்தம் சிந்த நமது ஒரே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படியாததினாலும் உங்கள் உதடுகளினால் இயேசுவை கனம் பண்ணுகிறீர்கள், உங்கள் இருதயமோ இயேசுக்கு தூரமாக இருக்கிறது என்பதை உங்களது இந்த செயல்பாட்டின் மூலம் உணர்ந்து திருந்துங்கள். திருத்துவம் திரியேகத்துவம் என்பன மனுஷ கற்பனைகள் என்பதை அறிந்து மத்தேயு 15:9 பரிசேயர்களும் வேதபாரகமும் செய்தபடி அல்லாமல் இயேசுவே நித்திய பரமபிதா என்பதை விசுவாசித்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வீர்களாக. இயேசப்பா, முடிவுரையாக இந்த செய்தியை இப்பொழுது சொல்ல உள்ளோம். இயேசுவானவர் திருத்துவத்தை திரியேகத்துவத்தை நிரூபிக்க ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள சர்வ ஜீவராசிகளையும் மற்றும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்த இயேசு பல ராஜ்யத்துக்குள் நுழையும் தகுதியே இழக்கும் நிலையில் இருந்த யோவான் ஸ்நானன் என்னும் ஒரு மனிதனிடம் ஞானஸ்நானம் பெற்றதற்கான காரணங்களை இந்த செய்தியில் இருந்து தொகுத்து சமர்ப்பிக்கிறோம். இயேசுவானவர் ஞானஸ்நானம் எடுத்தது நம்பர் 1 தேவ நீதியை நிறைவேற்ற, நம்பர் 2 நமக்கு மாதிரி காண்பிக்க, நம்பர் 3 நீ என்னுடைய பிள்ளை என்கின்ற இயேசுவின் சத்தத்தை உணர்ந்து அவரை தகப்பனாக இயேசுவை பிதாவாக ஏற்றுக்கொள்ள, நம்பர் 4 அவரை போல பரிசுத்த ஆவியை நாமும் பெற்றுக்கொள்ள, நம்பர் 5 ஒருவன் கர்த்தருக்கென்று ஊழியத்தை துவங்கும் முன்பு பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காண்பிக்க, ஊழியத்துக்கு முன் ஞானஸ்நானம் தேவை என்பதை காண்பிக்க, நம்பர் 6 ஞானஸ்நானம் பரலோக ராஜ்யத்திற்கான ஒரு நுழைவுச்சீட்டு டிக்கெட்,
என்பதை தெரிவிக்க பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் பேதுருவிடம் இயேசு கொடுத்திருக்கிறார் என்று மத்தேயு 16:19 வாசிக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர் 2:38 அவன் சொன்ன பாவம் மன்னிப்புக்கென்று பெறப்படும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளான ஞான ஸ்நானம். இது நமக்கு கொடுக்கப்படும் பரலோக ராஜ்யத்திற்கான டிக்கெட், நுழைவு சீட்டு. இந்த பரலோக ராஜ்யத்துக்கான நுழைவு சீட்டை, டிக்கெட்டை நாம் எல்லோரும் பேதுருவிடமிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுவதினால் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி ராஜா. நீர் ஞானஸ்நானம் எடுக்க தேவையில்லை, உமக்கு அது அவசியம் இல்லை. ஆனாலும் எங்களுக்கு நீர் கற்பிக்க, நாங்கள் ரட்சிப்படைய, நாங்கள் மனம் திரும்ப, நாங்கள் ஜலத்தினால் பிறக்க, பரிசுத்த ஆவியினால் பிறக்க, நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய இயேசப்பா நீர் எங்களுக்காக உண்மையே தாழ்த்தி சாதாரண ஒரு மனிதனிடம் ஞானஸ்நானம் எடுத்து காண்பித்தீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வமே, நீர் இவ்வளவு உண்மை தாழ்த்தி எங்களுக்காக இறங்கி வந்து உம்முடைய ஜீவனையே நீர் கொடுத்தது இயேசப்பா நாங்கள் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் ராஜா. எங்களுக்காக நீர் உண்மையே படி செலுத்தினீரே. எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தம் இயேசப்பா எங்கள் பாவத்தை கழுவுறது என்பதை நாங்கள் நம்பி, யார் நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டார்களோ அவருடைய நாமத்தில் தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து உம்முடைய நாமத்திலே அநேக ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பை பெற நீர் உதவி செய்யுங்கள். நீரே எங்கள் தகப்பன், நாங்கள் அந்த மெய்யான ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக, என்று நினைக்கத்தக்கதாக, என்று உணரத்தக்கதாக அநேக இருதயங்களே நீர் பேசும். நீர் கொடுத்த ஞானஸ்நானம் திருத்தியோத்தையோ திரியோகத்தையோ நிரூபிக்க அல்ல, திருத்துவமோ திரியோகத்துவமோ உம்முடைய கற்பனைகள் அல்ல, உம்முடைய போதனைகளும் அல்ல. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் சர்வத்திற்கும் மேலான தேவன், நீர் மகாதேவன், நீர் மெய்யான தேவன் இயேசப்பா, நீர் நித்திய பரம பிதா, சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசப்பா. உண்மை விசுவாசிக்கிறோம். இறங்க தகப்பனே, அநேருக்கு இறங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் அநேகருடைய இருதயத்திலே நீர் பேசி உம்முடைய கிருபையை காண்பித்து அநேகரை நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமென்.